வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலில் முட்டை மீல் மேக்கர் வச்சு கறிக்குழம்பு சுவையில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. தாளிக்க சோம்பு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூங்க, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது, 3 பச்சை மிளகாய், தேங்காய் பேஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஒரு 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்குங்க, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க. சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. சக்தி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலா தூள் சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மசாலா தூள்லாம் பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க.
நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி பேஸ்ட் அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு பார்க்கலாங்க. பாருங்கள், கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சுங்க. நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ முட்டையை நம்ம வேக வச்சிருந்த முட்டையில் லேசாக ஒரு 2 கீரல் போட்டு குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கர் குழம்பு நல்லா மணமாக இருக்குங்க. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை, உங்கள் விருப்பங்களை பதிவு செய்யுங்க. ரொம்பவே சூப்பரான முட்டை மீன் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.